Hello students, today we are going to see the subject social science, lesson geography 2, latitudes and longitudes. Latitudes means அட்சரேகைகள், longitudes means தீர்க்கரேகைகள். I hope everyone know this picture. It is called globe. Globe is a true model of earth. அதாவது புவியின் ஒரு சுருங்கிய வடிவம். நீங்கள் புவிக்கோளை காண்பது போலவே அதனுடைய சிறிய வடிவமாக இந்த உலக உருண்டை அமைப்பை காணலாம். இட் இஸ் கால்ட் குளோப். Globes may be varying size and type. அதாவது இந்த உலக உருண்டை அதனுடைய அளவு மற்றும் அமைப்பை பொறுத்து வகைகளை பொறுத்து வேறுபடுகிறது. Example of big ones and very small ones. Big one is not easy to carry. Small one is pocket globes. It very easy to carry. On the globe, countries, continents and oceans are shown in their correct size. அதாவது புவியின் உண்மையான வடிவமைப்பில் எந்த அளவில் காணப்படுகிறதோ அதே அளவில் இங்கே சுருக்கப்பட்டு இந்த குளோப் அதாவது உலக உருண்டை அமைப்பிலும் காணப்படும். It is very difficult to describe the சென்னை. We take சென்னை. இந்த உலக உருண்டை அமைப்பில் சென்னை என்பது எங்கு உள்ளது என்று கணக்கிடுவது மிகவும் கடினமான ஒன்றாகும். So we need some ideas and techniques to find out the location. You will notice that the needle is fixed through the globe in a titled manner which is called its axis. அதாவது இந்த உலக உருண்டை மேல் மற்றும் கீழ் அமைப்பில் இரண்டு நீடில் போன்று சொருகப்பட்டு உள்ளதை காணப்படலாம். அதை நாம் சுற்றி பார்க்கும் விதமாக in this point called axis அதாவது அச்சு என்று அழைக்கப்படுகிறது. We have two points on the globe through which the needle passes are two poles, north pole and south pole. அதாவது மேல் அமைப்பில் காணப்படக்கூடிய அந்த நீடில் அமைப்பு நார்த் போல் எனவும் கீழே காணப்படக்கூடியது சவுத் போல் என்று இரண்டு வகைகளாக காணப்படுகிறது. Another imaginary line running on the globe divides into two equal parts. This line is known as the equator. அதாவது உலக உருண்டையை நடுவாக செல்லக்கூடிய ஒரு கோடு இரண்டாக பிரிக்கிறது. அது ஈக்வட்டார் என்று அழைக்கப்படுகிறது. Now you see the picture here. The center line is called equator. In this equator divided into earth two parts. The northern half of the earth is known as the northern hemisphere. அதாவது அந்த ஈக்வட்டாருக்கு மேலே காணப்படக்கூடிய பகுதி நார்த்தன் ஹெமிஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த southern half is known as the southern hemisphere. அதாவது அந்த ஈக்வட்டார் லைனுக்கு கீழே காணப்படக்கூடிய பகுதி southern hemisphere என்று அழைக்கப்படுகிறது. There are equal halves. அதாவது அந்த இரண்டு பகுதியுமே சமமான அளவில் காணப்படுகிறது. Therefore the equator is an imaginary circular line. It is very important reference point to locate places on the earth. அதாவது இந்த ஈக்வட்டார் லைன் என்பது உண்மையாகவே புவியில் காணப்படக்கூடிய ஒரு சர்க்கிள் அல்லது வட்டம் கிடையாது. இது கற்பனையாக வரையப்பட்ட ஒரு வட்டமாக காணப்படுகிறது. All parallel circles form the equator up to the poles are called parallel of latitudes. அதாவது ஈக்வட்டாரை போலவே அதற்கு மேலாகவும் சில வட்டங்கள் அதாவது சர்க்குலர் ஃபார்மில் இந்த லாட்டிடியூட்ஸ் வந்து நார்த் போல்ஸ் வரை அதாவது துருவ பகுதி வரை சென்று காணப்படுகின்றன. Now you see the picture. It is very easy to understand. Here in equator
சர்க்கிள், இப்படி புவியை சுற்றி முழுவதுமாக ஒரு சர்க்கிள் போன்ற அமைப்பில் காணப்படுகிறது. அதற்கு இணையாகவே மேல் பகுதி மற்றும் கீழ்ப்பகுதிகளிலும் ஒரு வட்டம் சர்க்கிள் காணப்படுகின்றன. அவை parallel latitudes என்று அழைக்கப்படுகின்றன. parallel lines or latitudes. These latitudes are measured in degrees, அதாவது டிகிரி அளவில் இவை குறிக்கப்பட்டு காணப்படுகின்றன. The equator represents the 0 degree latitude, அதாவது ஈக்வேட்டர் இருக்க பகுதி 0 டிகிரி என்று அழைக்கப்படுகிறது. Since the distance from the equator to either of the poles is 1/4 of a circle round the earth, அதாவது அந்த முழு புவியின் வடிவத்திலும் 1/4 அமைப்பை கொண்டு காணப்படுகிறது இது துருவ பகுதி. ஸோ ஒரு சர்க்கிள் என்பது 360 டிகிரி, ஒரு வட்டம் மொத்தமாக 130 டிகிரி இருக்கும். அதில் 4/4 என்பது 90 டிகிரி. 90 degrees north latitudes marks the north pole and 90 degrees south latitude marks the south pole. Now you see the picture here. North pole as mentioned, it is 90 degree north pole. The same way கீழ்ப்பகுதிகளிலும் சவுத் போல் 90 டிகிரி காணப்படுகிறது. As such, all parallels north of the equator are called north latitudes. அதாவது அந்த ஈக்வேட்டருக்கு மேலே காணப்படக்கூடிய அந்த latitudes lines எல்லாமே north latitudes என்று அழைக்கப்படுகின்றன, வட அட்ச ரேகைகள். Similarly, all parallel south of the equator are called south latitudes. அந்த ஈக்வேட்டருக்கு தெற்கு பகுதியில் காணப்படக்கூடிய எல்லா latitudesம் south latitudes என்று அழைக்கப்படுகின்றது. The value of each latitude is therefore followed by either the word north or south. எல்லா latitudesையும் நார்த் அல்லது சவுத் என்று குறிப்பிடப்படுகின்றது. It generally mention the letter indicates N or S, அதாவது N என்பது நார்த் என்பதை குறிக்கும், S என்பது சவுத் என்பதை குறிப்பதாக உள்ளது. The next topic, important parallels of latitudes. Beside the equator, the north pole and the south pole, there were 4 important parallels of latitudes. அதாவது நீங்கள் ஈக்வேட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கும் நார்த் போல் அதாவது வட துருவத்திற்கும் அந்த ஈக்வேட்டரிலிருந்து தென் துருவத்திற்கும் அந்த இடைப்பட்ட பகுதியில் 4 முக்கியமான parallels of latitudes காணப்படுகிறது. One is Tropic of Cancer 23.5 degree in the northern hemisphere. The second one is Tropic of Capricorn in 23.5 degree in the southern hemisphere. Arctic Circle at 66.5 degree north of the equator and Antarctic Circle at 66.5 degree south of the equator. Now you see this picture, it is very easy to understand. The 0 degree is mentioned as equator. Here 23.5 degree north Tropic of Cancer. Here 66.5 degree Arctic Circle in the northern hemisphere. Here the south side of equator, the 23.5 degree is Tropic of Capricorn and 66.5 degree is Antarctic Circle in the south part of equator and the south pole in the south side and north pole in the north side. The next topic was heat zones of the earth. The midday sun is exactly overhead on this once a year on all latitudes in between the Tropic of Cancer and the Tropic of Capricorn. அதாவது நம்மளுடைய புவியின் வடிவமைப்பை ஹீட் ஜோன்ஸ் அதாவது வெப்பநிலைகளை பொறுத்து சில மண்டலங்களாக பிரிக்கின்றனர். அதில் வெப்பநிலை எப்பொழுதும் தொடர்ந்து காணப்படக்கூடிய பகுதியாக ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் இடைப்பட்ட பகுதி அது டொரிட் ஜோன் என்று அழைக்கப்படுகிறது. The midday sun never shines overhead on any latitudes beyond the Tropic of Cancer and the Tropic of Capricorn.
அதாவது சூரிய வெப்பம் படாத லாட்டிடியூட்ஸ் பகுதியாக காணப்படுபவை ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மற்றும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு மேலே காணப்படக்கூடிய பகுதி. அந்த ஆங்கிள் ஆஃப் சன்ஸ் ரேஸ் கோஸ் ஆன் டிக்ரீசிங் டுவர்ட்ஸ் த போல். அதாவது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பகுதியிலிருந்து துருவ பகுதி நோக்கி செல்லும் பொழுது வெப்பநிலை மிகவும் குறைந்து காணப்படும். The areas bounded by the Tropic of Cancer and the Arctic Circle in the northern hemisphere and the Tropic of Capricorn and the Antarctic Circle in the southern hemisphere have moderate temperatures. They are therefore called temperate zones. அதாவது இந்த Tropic of Cancer மற்றும் Tropic of Capricorn பகுதியிலிருந்து அந்த அண்டார்டிக் சர்க்கிள் ஆர்டிக் சர்க்கிள் வரை உள்ள பகுதி டெம்பரேட் ஜோன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. Areas lying between the Arctic Circle and the North Pole and the Northern Hemisphere and the Antarctic Circle and the South Pole in the Southern Hemisphere are very cold. It is because here the sun does not rise much above the horizon. Therefore, its rays are always slanting. There are called frigid zones. அதாவது ஆர்டிக் போல் அந்த ஆர்டிக் சர்க்கிளில் இருந்து நார்த் போல் வரை உள்ள பகுதி மிகவும் குளிர்ந்து காணப்படும். அடுத்து அண்டார்டிக் சர்க்கிள் மற்றும் சவுத் போல் வரை உள்ள பகுதி மிகுந்து குளிர்ந்து காணப்படும். இது ஃப்ரிசிட் ஜோன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. Now you see the picture. It is very easy to understand now. Here center line is equator. Here north side Tropic of Cancer and south side Tropic of Capricorn. இந்த இடைப்பட்ட பகுதி சூரிய வெப்பம் எப்பொழுதும் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ இது டெரிட் ஜோன் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த 23.5 டிகிரி ட்ராபிக் ஆஃப் கேன்சரிலிருந்து ஆர்டிக் சர்க்கிள் வரை உள்ள பகுதி. இந்த பகுதியில் வெப்பநிலை சிறிது குறைவாக காணப்படும். இது டெம்பரேட் ஜோன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதேபோல் கீழ்ப்பகுதியில் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லேருந்து அண்டார்டிக் சர்க்கிள் வரை உள்ள பகுதி வெப்பநிலை குறைந்து காணப்படும். ஸோ இது டெம்பரேட் சவுத் டெம்பரேட் ஜோன், நார்த் டெம்பரேட் ஜோன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஹியர் ஃப்ரிசிட் ஜோன்ஸ், அதிலிருந்து சவுத் போல் வரை ஹியர் ஃப்ரிசிட் ஜோன்ஸில் ஆர்டிக் சர்க்கிளிலிருந்து நார்த் போல் வரை காணப்படக்கூடியவை ஃப்ரிசிட் ஜோன் என்று அழைக்கப்படுகின்றன. மிகவும் குளிர்ந்து காணப்படுகிறது. நோ தட் வெரி வெல். அண்டார்டிக் அண்ட் ஆர்டிக் பிளேஸ் ஆர் வெரி கோல்டு. The next topic was longitudes. What are longitudes? அதாவது தீர்க்கரேகைகள். To fix the position of place, it is necessary to know something more than the latitude that of place. அதாவது ஒரு புவியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிப்பிடுவதற்கு லாட்டிடியூடோட அமைப்பு மற்றும் போதாது. இன்று நமக்கு தேவைப்படுவது லாஞ்சிடியூட் என்று சொல்லப்படுகிற தீர்க்க ரேகைகள். We must find out how far east or west these places are from a given line or references running from the North Pole to South Pole. These lines or references are called the meridians of longitudes. அதாவது நார்த் போலிலிருந்து சவுத் போல் வரை நீள்வாக்கில் காணப்படக்கூடிய கற்பனை கோடுகள் லாஞ்சிடியூட்ஸ் அல்லது தீர்க்க ரேகைகள் என்று அழைக்கப்படுகின்றன. This is a picture of longitudes. Here you see this is the North Pole, South Pole is here. So the connected of the South Pole to North Pole lines are called longitudes. The same way the circle of parallel lines of these lines are also called the longitudes. Unlike parallels of latitude, all meridians are equal length. அதாவது அட்சரேகைகள் latitudes வந்து ஒரே அளவாக காணப்படுகின்றன. It was difficult to number of meridians, hence all countries decided that the count should begin from the meridian which passed through the Greenwich. ஆனால் தீர்க்க ரேகைகள் எண்ணிக்கையில் அதிக அளவில் காணப்படுகின்றன. ஸோ பொதுவான ஒரு அமைப்பு அல்லது ஒரு தீர்க்க ரேகை கணக்கிடப்படுகிறது. அது மெரிடியன் என்று அழைக்கப்படுகிறது. இது கிரீன்விச் என்ற இடத்தின் வழியாக செல்கிறது. ஸோ இன் திஸ் மெரிடியன் இஸ் கால்ட் பிரைம் மெரிடியன். அதாவது அந்த முதன்மையான தீர்க்கக்கோடு பிரைம் மெரிடியன் என்று அழைக்கப்படுகிறது. இட்ஸ் வேல்யூ இஸ் 0 டிகிரி longitude and from it count 180 degree eastward as well as 180 degree westward. அதாவது
மையத்தில் காணப்படக்கூடிய 0 டிகிரி லாஞ்சிடியூட், அதிலிருந்து ஈஸ்ட் சைடில் 180 டிகிரிஸ் காணப்படுகிறது அண்ட் வெஸ்ட் சைட்லேயும் 180 டிகிரிஸ் அளவு காணப்படுகிறது. The prime meridian divides the earth into equal halves, the eastern hemisphere, the western hemisphere. பட் பிஃபோர் லாட்டிடியூட்ஸ் படிக்கும்போது அந்த ஈக்வட்டார் லைன்ஸ் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர்னு பிரிக்கிற மாதிரி இந்த லாஞ்சிடியூட்ஸ் 0 டிகிரி அதாவது பிரைம் மெரிடியன் நமக்கு வந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு பிரிக்குது. Therefore, the longitude of a place is followed by the letter E for the east and W for the west. ஈஸ்ட் என்பதற்கு முதல் எழுத்தாக E என்றும் வெஸ்ட் என்பது முதல் எழுத்தாக W என்றும் குறிக்கப்படுகிறது. However, interesting to note that 180 degree east and 180 degree west meridians are not on the same line. இது இரண்டும் ஒரே லைனாக இருப்பது கிடையாது. The next topic is longitude and time. இந்த longitude என்பது நேரத்தை கணக்கிடுவதற்கு பயன்படுகிறது. The best means of measuring time is by the movement of the earth, the moon and the planets. The sun regularly rises and sets every day and naturally it is the best timekeeper throughout the world. அதாவது உலகம் முழுவதும் ஒரு சூரியனை மையமாக கொண்டே நேரம் கணக்கிடப்படுகிறது. அது மறையக்கூடிய நேரம், அது உதிக்கக்கூடிய நேரம், நிலவு மற்றும் மற்ற கோள்களை பொறுத்து இந்த நேரங்கள் கணக்கிடப்படுகின்றன. When the prime meridian of Greenwich has the sun at the highest point in the sky, all the places along the meridian will have a midday or noon. அதாவது சூரிய ஒளி மிகவும் அதிகமாக விழக்கூடிய பகுதியாக the prime meridian of Greenwich காணப்படுகிறது. ஸோ அந்த பகுதி வந்து மிட்டே அல்லது நூன் மதிய நேர பகுதியாக காணப்படுகிறது. As the earth rotates from west to east, those places east of Greenwich will be ahead of Greenwich time and those to west will be behind. The rotate of distance can be calculated as follows. அதாவது புவி சுழல்வதற்கு ஏற்றவாறு இந்த கிரீன்விச் நேரத்தை பொறுத்தும் சூரிய ஒளியை பொறுத்தும் நேரங்கள் கணக்கிடப்படுகின்றன. The earth rotates 360 degree in about 24 hours. புவி 360 டிகிரி சுழல்கிறது 24 மணி நேரத்திற்குள்ளாக. Which means 15 degree an hour and 1 minute in 4 minutes. அதாவது ஒரு மணி நேரத்தில் 15 டிகிரிக்கு புவி சுழல்கிறது. அதுவே ஒரு டிகிரி சுழல்வதற்கு 4 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன. Thus, when it's 12 noon at Greenwich, at the time at 15 degree east of Greenwich will be 15 multiply 4 equal to 60 minutes. 1 hour ahead of Greenwich time, which means 1 p.m. But at 15 degree west of Greenwich, the time will be behind Greenwich time by 1 hour. அதாவது இப்பொழுது நமக்கும் நம்மளுடைய நாட்டில் பின்பற்றக்கூடிய நேரத்திற்கும் அல்லது மற்றொரு நாட்டில் பின்பற்றக்கூடிய நேரத்திற்கும் இடையே பல்வேறு வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. இங்கு பகலாக இருந்தால் அங்கு இரவு, அந்த மாதிரியாக நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகிறது. இது ஏனென்றால் ஒரு தீர்க்க ரேகையிலிருந்து ஒரு லாஞ்சிடியூட்லேருந்து மற்றொரு லாஞ்சிடியூட் என்பது மற்றொரு டிகிரிக்கு செல்வதற்கு 4 நிமிடங்கள் ஆகும் புவி சுழல்வதற்கு. அப்பொழுது ஒரு நாட்டினுடைய வழியாக செல்கின்ற அந்த லாஞ்சிடியூட் டைமும் மற்றொரு நாட்டின் வழியாக செல்லுகின்ற லாஞ்சிடியூட் லைனுக்கும் இடையே எத்தனை லாஞ்சிடியூட்ஸ் இருக்கிறது என்று கணக்கிட்டு ஒவ்வொரு லாஞ்சிடியூடுக்கும் 4 நிமிடங்கள் கணக்கிடப்பட்டு அதற்கான நேரம் வந்து குறிப்பிடப்படுகிறது. Why do we have a standard time? The local time of places which are on different meridians are bounded to different. For example, it will be difficult to prepare a timetable for trains which cross several longitudes. அதாவது எதற்கு நமக்கு ஒரு நிலையான நேரம் தேவைப்படுகிறது. அதாவது இப்போது நம்முடைய நாட்டில் இன் அவர் கண்ட்ரி இந்தியா we have a several number of longitudes. நம்மளுடைய நாட்டின் வழியாக பல்வேறு தீர்க்க ரேகைகள் அல்லது லாஞ்சிடியூட்ஸ் கோடுகள் செல்கின்றன. அதில் ஒவ்வொரு நேரத்திற்கும் 4 நிமிடங்கள் வித்தியாசப்படுகின்றன. ஸோ நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நேரத்தை கணக்கிடுவதற்காக ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க ரேகையை மையமாக கொண்டு அதனுடைய நேரத்தை நாடு முழுவதும் நாம் பின்பற்றுகிறோம். In India, the longitude of 82.5 degree east
is treated as a standard meridian. The local time at this meridian is taken as the standard time of whole country. It is known as Indian Standard Time. அதாவது இந்தியாவின் வழியாக செல்லக்கூடிய அந்த 82.5 டிகிரி அந்த மெரிடியன் லைனை லாஞ்சிடியூடை நாம் மையமாக கொண்டு அதற்கான நேரத்தை த இந்தியன் நேரமாக நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ இட் இஸ் கால்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் IST. இந்தியாவிற்கான நேரமாக அந்த this is a 82.5 degree longitude line. In this line, time was considered as a Indian Standard Time. Here, some countries have a great longitudinal extent and so they have adopted more than one standard time. For example, in Russia, அதாவது மிகப்பெரிய நாடில் பல தீர்க்க ரேகைகள் லாஞ்சிடியூட்னல் லைன்ஸ் வந்து செல்கின்றன. அதனால் அதற்கு நிறைய நேர மண்டலங்கள் ஒதுக்கப்படுகின்றன. தேர் ஆர் as many as 11 ஸ்டாண்டர்ட் டைம்ஸ். இப்போது இந்தியாவிற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் பின்பற்றப்படுகிறது. பட் ரஷ்ய நாட்டிற்கு 11 விதமான ஸ்டாண்டர்ட் டைம்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. The earth has been divided into 24 time zones of 1 hour each. Each zones that covers 15 degree of latitudes. அதாவது புவி வந்து 24 நேர மண்டலங்களாக பிரிக்கப்படுகிறது ஒரு பகுதியில். இது ஒரு பகுதி என்பது ஈச் ஜோன் ஆஸ் 15 டிகிரி. ஒரு ஜோனும் 15 டிகிரி அளவில் பிரிந்து காணப்படுகின்றன. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வி see the next lesson in the next video. Thank you.